Okay, did you have a lunch? Yes. What do you eat? Potato. இந்த ஐரன் இந்த உங்களுக்கு காட்டக்குள்ள இந்த பின்னு வெளியேறிக்கிறத பார்க்க கராத்தே செய்திருக்காரு. நல்ல இல்லை உண்டு ஆ உண்டு. பாருங்க எப்படியான ஒரு மனைவி உண்டு. இப்ப கண்டிப்பா வந்து சில நேரங்களில் அவங்க வீடியோ பார்க்கலாம். இவங்களை எல்லாம் வந்து என்ன அந்த ஒரு பெண்ணன்னா அவரோட உடல் பாகங்களை தானம் செஞ்சு அவ வந்து இறந்து போயிட்டான். யோசிச்சு பாருங்க, அவரு அந்த எழுமனத்துக்கு புறம் தெரியும் மனை. இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தகவலை வந்து சொல்லிக் கொள்கின்றேன். நாளைய தினம் செட்டியா வந்து 6 மணிக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு வீட்டை போய் வீட்டு ஒன்று எடுத்திருந்தோம். அதை நாங்கள் கொஞ்சம் ஆறுதலை தான் அதை வந்து போடுவோம். என்று சொன்னால் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 2:00 4 மணிக்கு ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடும். அப்போ அதனால் அந்த வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோ. அதனால் ஆறுதலாக தான் நாங்கள் எடுத்து போடுவோம். அனைவரும் வந்து பார்த்து நீங்கள் அதுக்கான ஆதரவு தரணும். ஒரு குடும்பம் ஒரு இனி உயிர் வாழ்றதா இல்லையான்றது உங்களுடைய உறவுகள் ராயிலாம் இருக்குது. அந்த வகையில் இன்றைய தருணம் இப்போ நீங்கள் பார்க்க போகின்ற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார ஒரு உதவியை கேட்கறதுக்காக வேண்டி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பை வந்து வழங்குறதுக்காக வேண்டியும் இந்த இடத்த வந்திருக்கின்றோம். வந்த வகையில் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு. பக்கத்தில் நிற்கிறீங்கன்னா பிஷாவரன் அண்ணா. இந்த அண்ணா வந்து இங்கே வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தம்பி என்று சொல்லி என்னை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இதற்கு முன்னாடியே நாங்கள் ஒரு சில குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்கோம். அப்போ உண்மையிலே உங்களுக்கு நன்றி. என்ன என்னென்னு சொன்னால் இப்போ உதவி செய்கிறது செய்யாது தாண்டினா இப்போ ஏதோ ஒரு வகையில் உதவி கிடைக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழியில் உதவி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வேணா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இவங்களை வந்து அடையாளப்படுத்தி தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. என்ன இப்போ சிலர்கள் வந்து இப்போ என்னதுக்கு நமக்கு வேண்டாத வேலைன்னு சொல்லி விட்டு போறாக்களும் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு காலகட்டத்தில் அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வேலை. அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் மாதிரி அப்படி வேலைக்கு வந்து ஆக்கள் வச்சு அவனை வந்து செய்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில இதையும் தாண்டி இப்படியான ஒரு சமூக சேவையும் செய்து கொண்டிருக்கிறது நன்றி. அப்ப இவங்களோட சிச்சுவேஷன் நம்ம இவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அந்த அண்ணா வந்து அவங்க நல்லா தான் இருந்தவங்க. பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லா ஒன்றுமே செய்யல, ஃபுல்லா டிசேபிள் ஆயிட்டாரு அவரு. அவங்களோட அம்மா மட்டும் தெரியாங்க, அவங்க மட்டும்தான் பாக்காங்க. அவங்களுக்கு வந்து டாய்லெட் வசதி அப்படி இப்படி எல்லாத்தையும் இல்லை போல. கஷ்டம் தான் சரியா நம்ம அவங்க அம்மா என்ன பாக்குறது. அப்ப இந்த மலசில கூட சொன்னா வேற ஒரு நகர்ப்புறம் இந்த இந்த இடத்துல வந்து மலசில கூட இல்லையா? இல்லையா அவங்க சொன்னாங்க இல்லைன்னா சொன்னாங்க. இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் துறை நீலாவணை. இது வந்து 8 என்னன்னா இது 5ஆம் வட்டாரம். 5ஆம் வட்டாரம். துறை நிலாவணையில 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம் 8ஆம் வட்டாரம் அப்படி இருக்குது. 6ஆம் வட்டாரம். 6ஆம் வட்டாரம். இது வந்து 6ஆம் வட்டாரம். பாருங்க, ஒரு நகரத்துக்குள்ள வந்து ஒரு மலசில கூடம் இல்லைன்னு சொன்னா எப்படி ஒரு நிலைமையா இருக்குமெண்டு. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இப்ப நம்ம வந்து நேரடியா போகும்போது தான் ஓகே இவங்களுக்கு எல்லாம் இப்படியான்றது தெரிய வருது. ஆனா நாமளும் வந்து சில மலசில கூடங்களை அமைச்சு கொடுத்துருக்கோம் சில பகுதியில. அப்ப அந்த வகையில இந்த வீடியோ பார்க்குற உறவுகளாக இருந்தா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து செய்து கொடுக்கணும். என்ன சொன்னா இவங்களோட போட்டோ வந்து நான் பார்த்துருந்தேன், வந்து அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பதிவாம இருந்தது. சரி உள்ள நாங்க எல்லாத்தையும் வந்து பேசுறோம். நாங்க பேசுறதை விட உள்ள அவங்களுடைய கதைப்போம். உள்ள போவோம் என்னன்னா நாங்க அப்படியே போவோம். சின்ன கடை வச்சிருக்காங்க. கடையில என்ன மேம் அவ்வளவு வருமானம் வரும்? 200 ரூபா ஒரு நாளைக்குள்ள. பெருசாண்டு அந்த திங்ஸ்கள் இல்லைன்னு சாமான்கள் இல்லை. முதல் இல்லாம அவர் கல்யாணம் கட்டி விட்டு 8 வருஷம் ஆச்சு. மட்டும் கிடக்காரு 8 வருஷம் வந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த கடைக்குமா அது சாமான் போறோம்னு சொன்னா எவ்வளவு காசு தேவைப்படும்? உதாரணத்துக்கு சும்மா 2 இருந்தாலும் கடையை உப்பத்தலாம். 2 லட்சமா? கடை என்றாச்சும் மாமா இந்த ஷாப்பிங் மால்குள்ள 1000 ரூபாய் அமௌண்ட் அதுவும் காணாது. அதான் இப்போ ஒரு விலைவாசிக்கு இப்ப அவருக்கு நலம்புரி 10 தாரு, இந்த 5 தாரு, அந்த 7ஆளுக்கு 10, அந்த 15 எடுத்து கரண்ட் காய்ச்சும் தண்ணி காய்ச்சையும் கட்டிட்டு அவருக்கு பம்பசி அம்மான்ற குளிச்ச மருந்து அதுக்கு தான் கரண்ட் காய்ச்சும் தண்ணி காய்ச்சும் கட்ட எல்லாமே இருக்கு. அதோட நாங்க இந்த வீடியோ எடுத்துமா நாங்க யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து பதிவிடுவோம். இப்ப அதை பார்த்துட்டு அங்க அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உதவியை தான் கொண்டு தரணும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? வெண்ணெய் இல்ல என்னன்னு சொன்னா இப்ப அவங்களோட அனுமதியை கேட்டு தானே எடுக்கணும். இப்ப நீங்க வந்து எங்கிட்ட கண்டக்ட் பண்ணது அண்ணாவோட கண்டக்ட் பண்ணி கேட்டது எங்களுக்கு தெரியும். இப்ப பாக்குற ஒரு விஷயம் தெரியாதானே. இப்ப கேட்க வேண்டியது எங்கிட்ட ஒரு கடமை. பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, அவர் எடுங்கள. சரியா போய் பாப்போம். இப்ப உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகளுமா?
உங்களுக்கு எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டாங்க, அவரும் கல்யாணம் கட்டி தான் முஞ்சாய் விட்டுட்டாங்க. இல்ல ஒரு கல்யாணம் கட்டினவர் தான். கல்யாணம் கட்டி ஒரு கொடியன் இருக்கு, அதான் தாயோட கல்யாணம் வேற ஆளு. உங்களுக்கு அப்ப அவங்க யாரு? மகன் மகன் என்ன வாய்ப்பு எடுத்து போயிட்டு. விட்டு கல்யாணம் கட்டி 2 புள்ள வைக்கி வேற கல்யாணம் கட்டிட்டாங்க. எனக்கு ஒரு கொடியன் என்னமா அவருக்கு நடந்தது? மூட்டையில் அங்க இருந்து வரக்குள்ள அடிபட்டுறாரு. எங்க வச்சு வந்திருக்கான் வழியால மட்டக்களப்பில் அடிபட்டு அடிபட்டு கோமாவில் இருந்து 6 மாதம். மர அன்னை 2 ஊர் நாங்க கொண்டு வந்த மர அவ அப்பா வந்து 2 செத்து போயிட்டாரு. அந்த பொடிக்கல் நான் தான். அப்ப நீங்க 2 பேரும்? நாங்க 2 பேரும் தாம்மா. சரி சரி. நான் கணவர் இல்ல மகன் தானே. இப்ப ஆக்சிடென்ட் பட்ட உடனே கோமாவுக்கு போயிட்டாரு. இல்ல அதான் இப்ப ஆக்சிடென்ட் பட்ட உடனே வைஃப் விட்டு போயிட்டாரு. வைஃப் விட்டுட்டாவு. இவர் எடுக்க மாட்டாரு, சாமி எடுக்க மாட்டாரு, தொழில் செய்ய மாட்டாரு, நீ எங்க மாட்டாருன்னு விட்டுட்டாவு. பாருங்க எப்படியான ஒரு மனைவி உண்டு. இப்ப கண்டிப்பா வந்து சில நேரங்கள் அவங்க வீடியோ பார்க்கலாம். இவங்களை எல்லாம் வந்து என்ன பேசுறேன் தெரியல. என்னன்னா இப்ப என்னன்னு சொன்னா, நான் இப்ப சில அந்த நியூஸ்கள் தகவல் பார்த்தேன்னா, இந்தியாவில் வந்து ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ லவ் நான் சொல்லணும், காதலிச்சு அவங்க வந்து திருமணம் செய்து கொண்டு இருக்கக்குள்ள வந்து ஒரு அந்த மனைவியை வந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி அந்த அண்ணா வந்து ஒரு வாழ்க்கையை அவரை துளைச்சி ஃபுல்லாக வந்து அந்த கேன்சர் வருத்தத்துல காப்பாத்துறதுக்காக வேண்டி அவர் அதே மாதிரி இறைஞ்சி அந்த ஒரு சம்பவம்னா. இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, சொல்லும் போது மேரேஜ் இருக்குது அந்த அண்ணாவுக்கு பிரச்சனை இதே மாதிரி தான். ஒரு ஆக்சிடென்ட் பட்டு செத்தது, அந்த செத்தன்னுமா ஆக்சிடென்ட் பட்டு ஒரு எலும்பையெல்லாம் வெடிக்கக்குள்ள அண்ணா அந்த ஒரு பெண் அண்ணா அவரோட உடல் பாகங்களை தானம் செஞ்சு அவ வந்து இறந்து போயிட்டான். யோசிச்சு பாருங்க. அவரு அந்த எலும்புனத்துக்கு புறம் தெரியும் மனைவி தான் தந்து அந்த நெஞ்சிரைக்கும் பாரு படம் மாதிரி சீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கண்ணா. ஆனா இப்படி அந்த சூழ்நிலையில இப்படி எல்லாம் இருக்காங்க நம்ம நாட்டுல கூட அவ்வளவு இதா இருக்குது பாருங்க. ஒரு கையும் காலையில நடக்க மாட்டாரு, அரைச்சிட்டு அம்மாறாரு. இப்ப எத்தனை வயசுமா? அவர் 90ஆம் ஆண்டு பிறந்து. 90ஆம் ஆண்டு. அண்ணா வணக்கம் அண்ணா. கதைப்பாங்களா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு தம்பி தாங்க. தம்பியா? இல்ல நீங்க அண்ணா எனக்கு தம்பி உங்களுக்கு. சரி ஓகே இருக்கட்டும். உங்களோட பேர் என்னண்ணா? இந்த பேர் ரஞ்சன். ரஞ்சன். வயசு 30. அப்பா போயிட்டாரு. பஞ்சாதி போயிட்டார். உங்களுக்கு அது கவலை இல்லையா? எனக்கு என்ன கவலை? அரசாங்கம் ஏதாவது நடக்க வைப்பாங்க. உங்களுக்கு என்னண்ணா வேணும்? ஒரு அனாதை இல்லம், நல்ல அனாதை இல்லம் உண்டு, கொண்டு போட்டீங்கன்னா நல்ல. அப்ப அனாதத்துல கொண்டு விட்டா உங்களோட அம்மா நிக்க மாட்டாங்க? உங்களோட அம்மா பாவம் இல்லையா? போய் எங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யணும். தலைய அந்த இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள எடுத்து என்ன விலங்குல என்னண்டு ரத்த காட்சி வந்துட்டு தலை அடிவட கோமா போயிட்டாரு. அந்த நரம்பு தங்கரிக்கு அந்த நரம்பு எவ்வளவு பள்ள மாதிரி இருக்குது. நல்லா நல்லா தருந்து. என்னென்ன சாப்பிட்டு? சோறு சாப்பிட்டு. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கான? அந்த எல்லாம் இதுக்கு மேல நடந்த எல்லாம் ஞாபகத்துல இருக்கா? எல்லாம் ஞாபகத்துல என்ன? நான் 7 படிச்சேன். ஓயல் என்ன ரிசல்ட் உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் 9 பணம் உண்டு. 9 பணம் பாஜா? அவங்களே சீனியர் என்னண்ணா? எனக்கு 2-3 வயசு சீனியர். நல்லா படிச்சவர். துஷாபரன் உண்டு உங்களோட ஸ்கூல்ல படிச்சு உங்களுக்கு ஜூனியராம்? கணபதி உங்களோட கூட்டாளிக்கு அந்த கணபதி அவனோட வீட்டு பக்கத்துல. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னொரு அழைக்காரு. அவர் விதயமா அடிபட்டு அவர் விதயமா அழைக்காரு. வேற ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒரே நாள் அடிபட்டு அவர் வேற அடிபட்டு. இதே கண்டிஷன் அவர் இருக்காரு. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் இன்னொரு அது சரி. இந்த அவர் அந்த போட்டோ எப்படி இருக்காரு? இருங்க காட்டுறவங்க கூட. இது இந்த ஐரண்டி இந்த உங்களுக்கு காட்டக்குள்ள இந்த பின்னு வெளியேறத பார்க்க கராத்தே செய்திருக்காரு.
என்ன ஜப்பான் கராட்டே டு டென்சிகான் ஃபெடரேஷன் நார்த் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். இந்த பாருங்க நாங்க பார்ப்போம். உங்களுக்கு கராத்தே தெரியுமா? இருங்க வரணும். கராத்தே உங்களுக்கு தெரியுமா? முதல் அண்ணன் விளையாடு. கராத்தே விளையாடு நீ என்ன? அப்ப பாருங்க எப்படி இருந்த ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து எப்படி மாறிக்கிண்டு. கராத்தே எல்லாம் செய்திருக்காங்க. அக்கிய நாள் தமிழ் என்ன நாள் இவர் 3 பேர் ஃப்ரெண்ட் மாதிரி நல்ல ஒரு நோக்கியாக சரி என்ன வாழ்க்கைண்ணா இது கடவுளி. ஒரு காட்டில் அறி அடிபட்ட உடனேமா அடிபட்டதுல இருந்து 6 மாசம் கோமா ஒன்றுமே இல்லையா? அதுக்கு பிறகுதான் எல்லாம் நான் இருக்கு. எனக்கு 100% இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் தெரியுமா? இது என்ன ஐடி கார்டுனா? இது வாசிச்சு காட்டுங்க அப்போ. நீங்க இப்ப இங்கிலீஷ் தெரியுமான்னு சொன்னல, வாசிச்சு காட்டுங்களா அப்ப? அதான் இல்ல படிச்சிருக்கிறேன் நான் ஏற்கனவே படிச்சுக்கல. அவரு இப்ப ஞாபகம் இருக்காண்டு கேட்கறத நான் கேட்கேன். கொஞ்சம் பூசி கண் பூசி தானே. மனசுல விட இல்லைன்னு ஆண்டவா என்ன வாழ்க்கைடா பாது. கண்கூச்சி நான் இன்னைக்கும் பாசி பாரு நினைக்கிறேன். சரி ஓகே நான் கதைச்சா கதைப்பீங்களா? இங்கிலீஷ் கதைப்பீங்களா? ஓகே டிட் யூ ஹாவ் லஞ்ச்? எஸ். what do you eat? பொட்டேட்டோ. பொட்டேட்டோ. திடீரெண்டு கேட்க பதில் வருது எப்படி உண்டு? லைஃப் சாம்பியன்ஷிப் காட்டுன்றதுக்கு நல்லது. சாம்பியன்ஷிப் காட்டா? ஓகே நீங்க கராத்தேல வந்து எத்தனை பெல்ட் முடிச்ச நீங்க? நான் நினைக்கிறேன் பிளாக் 1 பிளாக் 1 முடிச்சீங்களா? இதுல வந்து போடல மெம்பர்ஸ்க்கு கார்டு தானது நான் கேக்குறேன். இந்தாங்கம்மா. கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்சம். அப்ப நீங்க கல்யாணம் முடிச்ச லவ் பண்ணி முடிச்சீங்களா? நல்ல படிக்கக்குள்ள எத்தனை ஆண்டு படிக்கக்குள்ள நீங்க லவ் பண்ண? நீங்க ஓயல். அப்ப திரும்ப ஏன் அவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க லவ் பண்ணின்னு சொன்னா? நீங்க அப்படியே நாளை நீங்க காதலிச்சிக்க கூடாது. நீங்க வந்து என்ன நாங்க இல்லைன்னா பிரச்சனை நாங்க அனாதை இல்லத்துல உங்களை கொண்டு விட்டோம்னு சொன்னா உங்களோட அம்மா வந்து உங்களை ஜோதிச்சு கவலைப்படுவாங்க. நீங்க உங்களோட அம்மா பாக்கல உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா? வந்து பார்க்கலாம். ஏன் நீங்க அனாதை இல்லத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? நடக்கணும் உதவி செய்வாங்க. அந்த நரம்பு எடுத்தது எடுக்க அந்த பக்கம் காலம் கைய வந்து உடம்புல வச்சிருக்காங்க. என்ன கதைக்கிறேன் உடனே தெரியாதீங்கண்ணா. பாருங்க 2 பேரும் அதாவது இவர் ஆக்சிடென்ட் பட்டு ஒரு சரியா 2 வருஷத்தால இவருடைய நண்பரும் வந்து ஆக்சிடென்ட் பட்டு 2 பேரும் அதே நிலைமையில நடிக்காங்களாம். உங்களோட நண்பன் பேர் தெரியுமா? உங்களோட ஆக்சிடென்ட் பட்ட 2 வருஷத்தால அந்த அவரோட பேர் என்ன? கணேஷ் கண்ணனா? தினேஷ் கண்ணன். அவரை போய் நீங்க பாக்கலையா? நீங்க எப்படி பாக்க நடக்கல. அவர் நடப்பாரு.
அவன் பக்கத்துல குழம்புல இருக்கா. இவர் வந்து கதைக்காரு, அவர் கதைக்க மாட்டாரு. அப்ப நிலைமை ஜோதிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் நீங்க எல்லாருமே வந்து பைக் எடுத்து சொன்னா எப்படி நம்ம ஓடுறோம் இப்பன்றது. அப்ப எல்லாருமே அவாதனமா வந்து வாகனத்தை வந்து ஓடுங்க. இப்ப பாருங்க நிலைமை எப்படி இருந்தால் இருந்து கராத்தே முடிச்சு நல்லா படிச்சு இங்கிலீஷ் எல்லாம் ப்ராப்பரா எல்லாம் வந்து முடிச்சு ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு நிலைமைன்னு சொன்னா வாழ்க்கை வந்து யோசிச்சு பாருங்க. அதோட இந்த அண்ணாட ஃப்ரெண்டும் வந்து 2 பேருக்கும் வந்து அதே கேஸ். ஆனா ஒரே தரத்துல அவங்க ஆக்ஷன் படல, வேற வேற தான் வந்து ஆக்ஷன் பண்ணிக்காங்க. வாழ்க்கை வந்து இப்படி போயிட்டு கேள்விக்குறியா மாறிது. பைக் ஓடுறவனும் நீந்தனமா ஓடணும். அதான் டிவியாது ஓம் அப்பா இருந்தா பாரு அப்பா இல்லையே. இதுக்குள்ள பயர் வச்சவனுங்க. அதான் சத்தம் பெறுது இல்ல. தொண்டைக்குள்ளே தொண்டைக்கு வச்சு மூக்குக்குள்ளாட கொழும்புல விடுத்த வகுத்துக்குள்ள கொட்டை விட்டு சிலிண்டர்ல அடிச்சு தகுத்துனவர் கோமாவில் இருக்கிறது. இப்ப சாப்பிடுவாரு. இப்ப சாப்பிட்டு அந்த கையால் அள்ளி சாப்பிடுவாரு. நடக்கிறது இல்லை உளும்புறது நடக்குது. நீங்க இங்க நம்மக்கு அப்ப உங்களுக்கு தேவையில்லையா உதவி? 2 பேர் இருந்தீங்க. அப்பா இல்லன்னு இல்ல யாருக்குன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்யலாம். உங்களுக்கு செய்யணுமா அம்மாவுக்கு செய்யணுமா உதவி? 2 பேருக்கும். இல்ல என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தான் செய்யலாம் உதவி. உங்களுக்கு உதவி செய்யணுமா அம்மாவுக்கு செய்யணுமா? என்ன நீங்க உங்களால முடிஞ்சு கடவுள் இருக்காது. எங்களுக்கு எல்லாம் தெரியும் அது நல்லா இருந்தது பாக்க. நான் தான் பாக்கணும் அவரு. கொஞ்சம் மங்கள் உங்களை பேரு தெரிய கணவதிர வீட்டு பக்கத்துலதான் ராமரண்டு தெரியுமா? அவரமா ஜானகி கட்சி தம்பிதான். பாருங்க எப்படியான வாழ்க்கண்டு எப்படி அவதியா இருக்கு. வேணா எப்படி இருந்தாரு நாளைக்கு நிச்சயம் இல்ல ஒரு வாழ்க்கை. பைக் ஓடுறதுதான் கவனம். பைக்கெல்லாம் அன்றைக்கு ஒரு பொடிங்கிற ஊர்ல அடிபட்டோட நெட்டு போயிடும். சின்ன பொடியல் அருங்கலையும் கட்டி 2-3 பொடி இருக்கு. போன் எல்லாம் வச்சுக்கீங்களாண்ணா? சரி ஓகே அம்மா மண்ணை கொஞ்சம் போட்டு நீட்டா இருக்கிறது. மண்ணுல கொஞ்சம் போட்டோமா நல்லா அறிக்கூடிய செட் பண்ணுவோம். நீங்க இருக்கிற இடத்துலயே வேற வருத்தம் ஞாபகம் வாங்கம்மா. இது நான் வரக்குள்ள கூட ஒரு செலவுக்கு நான் எடுத்துட்டு வந்து நான் வருங்கையோட வந்து போப்படாண்டு இது ஒரு இப்போதே ஒரு செலவுக்கு வச்சு கொள்ளுங்க. இது பாருங்க எவ்வளவு இருக்குன்ற எண்ணி பாருங்க. $10,000 என்னோட சொன்னாமா இப்ப இப்பதான் உங்களை வந்து நாங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்தினேன். ஓகே நான் இந்த வீடியோ நான் அனுப்பக்கூடியவங்களும் முக்கியமா ஃபர்ஸ்ட் நான் அனுப்புறேன். மற்ற வீடியோ பார்க்குறவர்களும் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. செய்வாங்க. இப்ப இதையும் தாண்டி மலைசில கூட தாண்டியம்மா வேற உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சாமான போட்டா அதுல வாரத்தை நீங்க எடுத்துவீங்க. ஓகே இந்த உதவியை செய்த யாருன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல கூடிய ரவிதாஸ் என்ற அண்ணா. அப்ப 30,000 பணத்தை வந்து மொத்தமா அனுப்பியிருந்தாங்க. 10,000 ரூபா போகும்போது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுல ஒரு தொகை பணம் தான் இந்த 10,000 ரூபா. இப்ப அந்த அண்ணா வந்து இந்த வீடியோ பாப்பாங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி தான் சொல்லணும். எங்களுக்கு இந்த உதவி செஞ்சவருக்கு நன்றி. இதை பாக்குறவரோட இவருக்கு என்னவும் வசதிகள் என்னவும் தந்தா நல்லா. சரி ஓகே மேம். கண்டிப்பா உதவி கிடைக்கிற நம்பிக்கையோட தான் எங்களும் விடைபெறுறோம். ஓகே அண்ணா உங்களுக்கு மிச்ச நன்றி அண்ணா. உண்மையிலே திரும்ப என்னன்னு சொன்னா நீங்க இந்த கிராமத்துக்குள்ள இருந்து ஒரு 2-3 குடும்பங்களை வந்து அண்ணா வந்து அடையாளப்படுத்தி தந்தியாங்க. அவ்வளவு பேருமே வந்து சரியான ஒரு அத்தியாவசியத்தை ஒரு மிக ஒரு தேவை உடையவர்களை வந்து அண்ணா வந்து தெரிவு செஞ்சு வந்திருந்தாங்க. இப்ப அந்த எங்களுக்கு கூட பார்த்து வருது இல்லை. எங்களுக்கு நேரடியா வந்து இப்போ வீடியோ பாக்குறத விட சில உணர்வுகள் வந்து நேரடியா நிற்கும் போது விளங்கும் அந்த வழி அப்படி இருக்குது.
இன்னும் வாழ்க்கடா பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு நன்றி நீங்க எவ்வளவு தூரம் வந்து மெனக்கிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு நன்றி. நான் சொன்ன உடனே வந்து செய்றீங்க. என்ன இல்லை நான் போட்டோ பார்க்கல பார்த்த உடனே எப்படி நான் இருக்குது. சரி ஓகே மனோஃப், நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த உதவியை நெதர்லாந்திலிருந்து செய்த ரபிதாஸ் அண்ணாவுக்கு வந்து நன்றிகள். மேலதிகமாக வந்து இந்த அம்மாவுக்கு கடையை வந்து செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி வாழ்வாயிரமா அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கேட்கல, அவங்க இப்போதைக்கு சின்ன சின்ன தொழிலை செஞ்சு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. இந்த கடையை வந்து இன்னும் கொஞ்சம் சாமானை வந்து போட்டு இந்த வியாபாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை வந்து அவங்க வந்து பார்த்துக்கொள்வாங்க. அதோட வந்து மனசுல கூடவும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் தான் ஒருத்தரும் கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளும் ஒருத்தரும் பார்க்கறது. இப்போ நான் எங்கேயும் போகிறோம்டா கேட்ட கூட்டி போட்டு வந்து திறந்து என்ன நடக்குது அதுக்கு போகிறோம் வந்து கிளீன் பண்ணி தான் மண்ணை கொஞ்சம் போட்டு அப்படி வைக்காம பார்க்க கவலையா இருக்கு. மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டா வச்சுக்கணும். இந்த வேக்கலை எடுத்துட்டு நீட்டான வேக்கலை எடுத்து சரிம்மா பாப்பேன், நான் காய்ச்சி பார்க்கமா சரியா மலைச்சில கூட செய்யறதுக்கு. சரி நாங்கள் போயிட்டு வரேன் வேணுமா வெளிக்கூட வேணும்னா. சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்ளுறோம். ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கு. இப்போ இந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கு போடுவோம். நாளைய தினம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதை விட முக்கியமான வீடியோ. அந்த வகையில் கொஞ்சம் ஆதரவு வழங்குங்க. ஏண்டா எனக்கு எப்படி சொல்லி முடிக்கிறேன்னு தெரியல. கண்டிப்பாக ஆதரவு கிடைக்கும் நம்பிக்கை விடைபெறுகின்றேன். பாய்.